ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹிட் லிஸ்ட் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இந்த ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானல் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கனிஷ்கா, சரத்குமார், சமுத்திரக்கனி, ஸ்மிருதி வெங்கட், கௌதம் வாசுதேவ் மேனன் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சி சத்யா அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சூரிய கதிர் அண்ட் கார்த்திகேயன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு கே எஸ் ரவிக்குமாரோட ப்ரொடக்ஷனில். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கனிஷ்கா அவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமன் டேரக்டர் விக்ரமனோட பையன். அவருக்கு இது ஒரு டெபியூட்டன்ட் படம். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆக்சுவலி இந்த ஆப் டெவலப்மெண்ட் இந்த ஃப்ரீலான்சிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய சோஷியல் ஒர்க்ஸ்லாம். அவருக்கு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஒன்று வருது. அந்த காலில் வந்து உங்கள் அம்மா உங்கள் பையனை உங்கள் அம்மா உங்கள் தங்கச்சியை கடத்தி வச்சிருக்கோம், நீ நான் சொல்கிறதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை சொல்கிறாரு. அதை இவர் கேட்டு பயந்து போய் ஒரு சிட்டி கமிஷனராக இருக்க சரத்குமார்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. சரத்குமார் சொல்கிறாரு அதுதான் ஒரு ப்ராங்காக இருக்கும் விடு அப்படின்றாரு. இல்லை சீரியஸாக அப்படின்னோடனே அவர் என்னன்னா ஒரு 2 போலீஸை வந்து விஜய் கனிஷ்கா கூட அனுப்பிச்சு ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டில் போய் செக் பண்ணுங்க, அம்மா எங்கேயோ வெளியே தான் போயிருப்பாங்க, அம்மா தங்கச்சி திரும்பி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் செக் பண்ணுறாங்க. அப்புறம் சிசிடிவி கேமராலாம் வச்சு செக் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களே இவங்க கால் ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது உண்மையிலே வந்து ஒருத்தர் மூலியமா கடத்தப்பட்டிருக்காங்க அவங்க அம்மா அவங்க தங்கச்சி 2 பேரும் அப்படின்றது. ஸோ ஃபைனலாக வந்து இந்த போலீஸ் அண்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க அம்மான்னு அவங்க தங்கச்சியை காப்பாற்றினாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த ஹீரோக்கும் அந்த மாஸ்க் மேன் அவர் தான் வந்து இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி அம்மாவை கடத்திருக்கோன்னு சொல்கிற ஒரு கேரக்டர். ஸோ அவருக்கும் ஹீரோக்கும் என்ன பிரச்சனை, ஃபைனலாக வந்து காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. ஒரு யூஷுவல் கமர்ஷியல் பேட்டர்னுக்கான ஒரு டெம்ப்ளேட் தான் அது. மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கனிஷ்கா அவரோட ஆக்டிங் நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஒரு டெபியூட்டன்ட் ஆக்டராக இதில் வந்து அறிமுகமானாரு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட அந்த உண்மையாக நல்ல ஆக்டிங் வைஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் நல்ல ஸ்கோப் இருந்திருக்கு அவருக்கு. நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஸ்டன்ட் சீன்ஸ் இதெல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. அட் சேம் டைம் ஆக்டிங் நிறைய இடங்கள். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெபியூட்டன்ட் ஆக்டர்ஸ்க்கு இந்த மாதிரியான வந்து ஒரு நல்ல கேரக்டர் வந்து அமையுதுன்றது கஷ்டம் தான். பட் ஒரு கமர்ஷியல் படத்துக்குள்ள பட் நல்லா அந்த அவரோட கேரக்டர் நல்ல ஒரு லீடு கேரக்டர் வேற நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி வந்து ஒரு சரத்குமார் அவர் சொல்லவே தேவையில்ல. ஆஸ் யூஷுவல் அந்த ஒரு போலீஸ் கேரக்டர்னாலே நல்லா நீட்டாக பண்ணிடுவார். அந்த மாதிரி தான் அவருக்கும் யூஷுவல் ஒரு கமிஷனர் கேரக்டர் இல்லை அந்த ஒரு கம்பீரமான நட அந்த ஸ்டன் சீன்ஸ் அதெல்லாமே நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி பாலசரவணன் அதே மாதிரி ஐஸ்வர்யா தத் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சீன்ஸில் ஒரு கேமியோ மாதிரி தான் வராங்க படத்தோட ஸ்டார்டிங்கில். ஒரு சின்ன ரோல் தான், அவங்க ரோலுமே நல்லா இருந்தது. அதே மாதிரி கௌதம் வாசுதேவ் மேனன் அவர் வந்து இது சர்ப்ரைஸ் பேக்கேஜ் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் வராரு. பட் ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் தான். அவர் நல்லா பிரமாதமாக பண்ணியிருந்தார் படத்தில். வந்து ஒரு கௌதம் மேனனே இந்த படத்தில் இருக்காருன்றதே எனக்கு நான் இந்த படம் ட்ரைலர்லாம் பார்க்காம தான் பார்த்தேன். படம் பார்க்கும்போது தான் ஒரு சஸ்பென்ஸாக இருந்தது கௌதம் மேனன் இந்த படத்தில் இருக்காரு அப்படின்றது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா செமையாக அந்த ஒரு ஆக்டிங் கௌதம் மேனன் ஆக்டிங் ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் அந்த வில்லன் கேரக்டர் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. ஒரு டாக்டர் கேரக்டர் தான் பட் அந்த ஒரு வில்லன் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த் அவர் இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு போலீஸ் ரோல் தான், சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். யூஸ்வலாக அவருக்கு இந்த மாதிரி போலீஸ் கேரக்டர் கொடுத்துருவாங்க சப்போர்ட்டிங் ரோல் தான் நிறைய படங்களில் மாற்றி யூஸ்வலான அவரோட ஒரு டெம்ப்ளேட் தான் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி சமுத்திரக்கனி அவர் வந்து இதில் ஒரு சின்ன ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஸ்மிருதி வெங்கத்தோட அப்பாவா பண்ணியிருக்காரு. பட் ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர். அது வந்து நீங்கள் அந்த ஒரு கோவிட் டைமில் பேஷன்ஸ்லாம் எப்படி கஷ்டப்பட்டு இறந்தாங்க அப்படின்றத சொல்கிறக்கூடிய ஒரு சீன் தான் அது. ரொம்ப எமோஷனலாக அந்த சீன் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். அது மாதிரி ஸ்மிருதி வெங்கட் அவங்களோட ஆக்டிங்கில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் அவங்களுக்கு இந்த படத்தில் ரொம்ப நல்லா பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆக்டிங் ஒரு சின்ன ரோலாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ டைப் ஆஃப் ஒரு ரோல் தான். சின்ன சின்ன ரோல்ஸ் தான் அவங்களுக்கு அதிகமாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கிடையாது. பட் ரொம்ப பவர்ஃபுல்லான முக்கியமான ஒரு கேரக்டர் அதை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ராமச்சந்திரா ராஜு இந்த கேஜிஎஃப் வில்லன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் தான் அவர்கிட்ட இருந்து பெருசாக அந்தளவுக்கு ஒரு வில்லனிசம் அவர்கிட்ட இல்லைனாலும் ஒரு கேரக்டரும் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி சி சத்யா இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்தில் சாங்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு எதுவும் பெருசாக அந்தளவுக்கு ஆகாவோன்னு இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவு நீட்டாக போட்டிருக்காரு சி சத்யா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஆப்ரஹாமோட எடிட்டிங் படத்துக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ப்ளஸ் ஆகுது. ஏன்னா படம் வந்து ஒரு 2 மணி நேரத்தில் ரொம்ப நல்லா கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் கதையை வந்து நீட்டாக ஆடியன்ஸ்க்கு ஒரு ரொம்ப நேரம் ஒரு 2.5 hours அந்த மாதிரிலாம் போச்சுன்னா கொஞ்சம் மாதிரி திகட்டும் இந்த மாதிரி கதைங்க. அந்தளவுக்கு ஸ்டஃப்பும் இருக்காது இந்த மாதிரி கதைகளில். பட் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ரொம்ப நல்லா நீட்டாக கட் பண்ணியிருந்தாரு. ஆடியன்ஸ்க்கு புரியாத மாதிரியும் எடுத்திருந்தாரு. ஒரு சில இடங்களில் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் நான்லீனியர் போயிட்டு வந்தாலுமே ஆடியன்ஸ்க்கு புரியாத மாதிரி நீட்டான ஒரு கமர்ஷியல் ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேல எடுத்திருந்தார். நல்லா அந்த ஒரு எடிட்டிங் படத்தில். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 டேரக்டர்ஸ் இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கதிர் அண்ட் கார்த்திகேயன்ற 2 டேரக்டர்ஸ். இவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமன் கூட அதே மாதிரி லைக் கே எஸ் ரவிக்குமார் கூடலாம் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருந்தேன். இன்னும் நல்ல ஒரு நியூ டேரக்டர்ஸ் ஒரு யூஸ்வலான ஒரு கமர்ஷியல் பேட்டர்னான ஒரு டெம்ப்ளேட்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த மாதிரி கதைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே மட்டும்தான் வந்து வேலை செய்யும். படம் ஹிட் ஆகுதா இல்லையான்றது. பட் வந்து ஒரு பழைய டைப் ஆஃப் ஒரு பேட்டர்ன் கதையை எடுத்துருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேல ஓரளவு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். என்னதான் இருந்தால் படம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டபிளாக தான் இருக்கும் நிறைய இடங்களில். இந்த மாதிரி அதிகமான இந்த மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்கள் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒன்று ரெண்டு இடங்கள் இதில் வந்து நமக்கு அறியாத ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. அது கிளைமேக்ஸ்ல எல்லாம் இருக்கு. அதை கூட சில பேர் வந்து கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவீங்க. சில பேருக்கு அது வந்து ஒரு ட்விஸ்டா இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். ஓரளவு ஆடியன்ஸ் வந்து எங்கேஜிங்காக வச்சுக்கிற மாதிரியான
நோட்ல தான் பண்ணியிருக்காங்க. ஒரு சில கேரக்டர்ஸ் நல்லாவே எழுதியிருந்தாங்க. வேணாந்து ஸ்மிருதி வெங்கட்டோட கேரக்டர் நல்லா எழுதியிருந்தாங்க. விஜய் கனிஷ்காவோட கேரக்டர் நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி கௌதம் மேனனோட கேரக்டருமே நல்லா தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு அளவான ஒரு கேரக்டர்ஸ் தான் குடுத்துருக்காங்க. ரொம்ப ஓவர் ஆக்டிங் எதுவும் இல்லாம. கதை வந்து பார்த்தீங்கன்னா, நீட்டா தான் போச்சு. லைக் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவு அந்த அளவுக்கு ஒரு கிரிப்பியா போச்சு. செகண்ட் ஹாஃப்மே ஓரளவு அப்படி கொஞ்சம் தோஞ்சு ஒரு பக்கம் ஏறி தான் போச்சு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து கொஞ்சம் பிரெடிக்டபிளா இல்லாம இன்னும் கொஞ்சம் வந்து பண்ணியிருக்கலாம். ஏன்னா, இதுல வந்து வயலன்ஸ் அதிகமா இருக்கு. அப்படி இருந்தும் ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் அன்பிரெடிக்டபிளா பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஒரு கமர்ஷியல் கதை தான் இது. பட் இந்த மாரி கதைகள் நம்ம நெறைய பார்த்துருப்போம். இந்த மாரி மெயினா சஸ்பென்ஸ் த்ரில்லர் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஏய் இதான்டா கிளைமேக்ஸ் தான் நடக்க போகுது அப்படின்னு தெரியும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு பிரெடிக்டபிளான ஒரு ஸ்க்ரீன் பிளேவா தான் இருந்தது. பிளஸ் வந்து ஓரளவு ஆவரேஜா தான் இருந்தது கதையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த மாரி பேட்டர்ன்ல நம்ம நெறைய படங்கள் பார்த்ததுனால, அந்த அளவுக்கு ரொம்ப ஆஹாவும் நம்மளால வந்து அத வந்து அந்த அளவுக்கு கொண்டாட முடியல. ஓரளவு ஓகேவா டீசென்ட்டா இருந்தது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா வந்து நெறைய எலிமெண்ட்ஸ் இதுக்குள்ள வச்சிருக்கலாம். கொஞ்சம் வந்து ஒரு அன்பிரெடிக்டபிளாவும் வச்சிருக்கலாம். ரொம்ப பிரெடிக்டபிளா போனது தான் எனக்கு தெரிஞ்சு இதோட ஒரு சின்ன மைனஸாவே நான் பட்டேன். பிளஸ் வந்து சுத்தி சுத்தி பெருசா இல்லாம அந்த ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் அந்த ஒரு மாஸ்க் மேன் அவனோட கேரக்டரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாம ஓரளவு கொஞ்சம் வீக்கா இருந்தது படத்துல. எப்பவுமே ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு வில்லன் கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்க் மேன வில்லன்றாங்க. பட் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் அந்த ட்விஸ்ட்ல தான் தெரியுது அது யாருன்றதே. அது ஒரு பெரிய ட்விஸ்ட். அது படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது கௌதம் மேனன வில்லன்றாங்க. அவரு கூட ஓரளவு சின்ன வில்லனிசம் பண்ணாரு. அந்த ராமச்சந்திர ராஜு கேஜிஎஃப் வில்லன் அவரையும் வில்லன்னாங்க. பட் அந்த ஒரு வில்லன் கேரக்டர்ஸ்லாம் அந்த அளவுக்கு பெருசா எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்க மாரி தெரியல. பட் படத்துக்குள்ள நெறைய வயலன்ஸ் இருக்கு. அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். கண்டிப்பா அது வயலன்ஸ் கொஞ்சம் இருக்கு. அத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவு இந்த மாரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து ஒரு ஒரு வாட்டி பிடிக்கும். பட் ஆனா, அது கூட வந்து நீங்க பிரெடிக்ட் பண்ற இதுவா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெட்டரா இவங்க பண்ணியிருக்கலாம். பட் அப்படி இருக்கும்போது ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்ச் இந்த மாரி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தியேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஒன் டைம் நீட்டா போய் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு மொக்கையாலாம் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜா இந்த படம் வந்திருக்கு. அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு டெபியூட்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த மாதிரியான ஒரு பழைய கதைய எடுத்துட்டு ஓரளவு ஆடியன்ஸ் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள என்கேஜ் பண்ண முடிஞ்சிருக்கு. பெருசா இல்லாம ஓரளவு நீட்டா என்கேஜ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் படமா தான் போயிருக்கு. இந்த படத்தோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 10க்கு வந்து ஒரு 6 குடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்ச். போய் டைம் இருக்கும் தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த மாதிரி நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பார்ப்பேன் அப்படின்ற மாரி இருந்தா, அப்படிலாம் ஓடிடில வந்தா கூட பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. பாய்.